வணக்கம் ஐயா. அதான் இது கடைசியா ஒண்ணு அமுச்சு விட்டுருக்கீங்களே, எலக்ட்ரான் அந்த எலக்ட்ரான் தடையின்றி பாயும் எலக்ட்ரான் ஹைவே. ஆ அது என்னய்யா, இப்ப எலக்ட்ரான் இப்போ நியூட்ரான் மீது தானே புரோட்டான் மோதுது. இது அது அந்த உராய்வு தான் கிராஃபைட்டின் முப்பரிமாணமற்ற எலக்ட்ரான் நெடுஞ்சாலை. அந்த அதாவது எந்த தடையும் இல்லாமல் கிராஃபீன் வந்து வேகமா பாயும். ஏன்னா அதற்கு வந்து எந்த வகையான கனம் இல்லாதனால வேகமா பாயும் அப்படிங்கிறது அதுக்கு. அது வந்து இந்த கிராஃபீனுக்கு ஓகே. அந்த அந்த தகுதி இருக்கு. அப்போ கிராஃபீன் தான் நமக்கு அடிப்படையே. இப்ப எல்லாமே கிராஃபீன். அது இது வரைக்கும் கிராஃபீனை பத்தி யாரும் பேசுறது இல்லை, புரியுதா? இப்ப கிராஃபீன். ஆமா. ஆமா. ம். நீங்க வச்சிருக்கிற மின்கலத்துக்குள்ள, நீங்க வச்சிருக்கிற அந்த டீரோசெல் பேட்டரிக்குள்ள கிராஃபீன் இருக்குது. கிராஃபீன் உள்ள இருக்குது. என்னது? கிராஃபீன் உள்ள இருக்கு. அது எப்படி இருக்குது? கிராஃபைட்டுங்கிற வடிவத்துல உள்ள உட்காந்துருக்கு. அது யாருக்குமே தெரியாது. எந்த விஞ்ஞானிக்கும் தெரியும். இப்ப இருக்கிற பேட்டரி பத்தி படிக்கிற விஞ்ஞானிகளுக்கும் கிராஃபீன் உள்ள இருக்குதுன்னு தெரியாது. உங்களுக்கும் தெரியாது. எனக்கு ஏற்கனவே தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், அவ்வளவுதான். இப்ப அந்த கிராஃபீன் என்ன பண்ணுதுன்னா, வெளியே இருக்கிற கிராஃபீனோட பயங்கர வேகத்தை தொடர்பு வச்சுக்குது. இப்போ வெளியில நாம பண்ற அந்த அட்டாச்மெண்ட் பண்ற அந்த அந்த குச்சியோட அட்டாச்மெண்ட் வச்சுக்குது. ஆமா. அதுக்கு வந்து தூண்டல் யாருன்னு கேட்டீங்கன்னா, உள்ள இருக்கிற அந்த எலக்ட்ரோ கெமிக்கல் தான் தூண்டலா இருக்கு. ஓ, எலக்ட்ரோ கெமிக்கல். அதுதான் எனக்கு புரியல, அதனால தான் இப்ப கேட்டேன். வந்து அதுக்குள்ள பொட்டாசியம் 40K40 இருக்கு. இந்த எலக்ட்ரானோட இது பொட்டாசியம் K40ங்கிறது ஐசோடோப்புங்கிறது செதஞ்சிட்டே இருக்கு. அணுக்கதிர் சிதைவு கொடுத்துட்டே இருக்கும். அணுக்கதிர் சிதைவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நலிந்த சிதை, அது நலிந்த விசை கொடுத்துட்டே இருக்கு. அதாவது பீட்டா டிகே நலிந்த விசை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அணுக்கரு சிதைவு பண்ணும்போது பீட்டா டிகே வந்து நடந்துகிட்டே இருக்கு. அதனால அந்த எலக்ட்ரான் இது பயன்படுத்திக்குது. அந்த எலக்ட்ரானை எது பயன்படுத்திக்குது? உள்ளே இருக்கிற கிராஃபீன் பயன்படுத்திக்குது. ஓ, கிராஃபீன் வந்து பயன்படுத்திக்குது. அது வந்து என்ன பண்ணுது? வெளியே இருக்கு தூண்டல் கொடுக்குது. வெளியே இருக்கிற கிராஃபைட்டோட தூண்டல் கொடுக்குது. அந்த எலக்ட்ரான் வந்து வெளியே இருக்க இதோட தூண்டல் கொடுக்கிறதுக்காக அந்த எலக்ட்ரான் வந்து கிராஃபீன் வெளியே இருக்கிறதா தூண்டல் வச்சு, கிராஃபீன் வந்து வெளியே இருக்கிற கிராஃபீனோட தூண்டல் வச்சுக்குது. ஓகே ஓகே. ரெண்டு இடத்துல கிராஃபீன் இருக்குது. இப்ப ரெண்டு இடத்துல கிராஃபீன் இருக்குது. சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கிராஃபீன் வந்து அந்த பேட்டரிக்குள்ள ஒரு கிராஃபீன் இருக்குது. அது இல்லாம வெளியிலயும் வந்து கிராஃபீன் குச்சியை வச்சு நம்ம அட்டாச்மெண்ட் பண்ணி வச்சிருக்கோம். என்ன நம்ம புரிஞ்சுக்கிறீங்கன்னா, வெளியே கிராஃபைட் வச்சிருக்கிறோம், அதுலயும் கிராஃபைட் இருக்குது. உள்ள கம்பெனிக்காரன் கிராஃபைட் வச்சிருக்கான். கம்பெனிக்காரனும் உள்ள கிராஃபைட் வச்சிருக்கான். அதுக்குள்ள கிராஃபைட் இருக்குது. அப்ப இந்த கிராஃபைனுக்கும் அந்த கிராஃபைனுக்கும் உள்ள வெளியே இருக்கிற கிராஃபைனுக்கு உள்ள இருக்கிற கிராஃபைன் தொடர்பு இருக்குது. ஆனா இந்த ரெண்டு கிராஃபைனும் வச்சு இப்ப வெளியில இருந்து வர நியூட்ரானை எடுத்து அது குவாண்டம் டனலிங் பண்ணி அது வந்து வேகமா ரெண்டு நடக்குது. இல்ல, ரெண்டு வகையில நடக்குது. அதாவது ரெண்டு வகையில. இதுக்கு மட்டும் டபுள். இதுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, புதுசா சொல்றேன். இதுக்கு வெளியிருந்தும் நியூட்ரானே உறிஞ்சு கொண்டு உள்ள இருந்து புரோட்டானை வெளியே தள்ளுதுன்னு சொல்லலாம். அல்லது உள்ளேயே நியூட்ரானும் புரோட்டானும் மாறிக்குதுன்னு சொல்லலாம். ரெண்டுமே ஒரே நேரத்துல செயல்படும். ரெண்டுமே ஒரே ரெண்டு ஃபங்க்ஷன் நடக்குது. வெளியில இருந்து இது வரைக்கும் சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. நீங்களே புரிஞ்சுக்கிட்டீங்க, சொல்லுங்க. அதாவது வெளியில இருந்து வர நியூட்ரானையும் உள்ள எடுத்து புரோட்டானை சேஞ்ச் பண்ணுது. அதாவது போட்டானா மாத்திக்குது. அதுல உள்ள இருக்கிற எலக்ட்ரானும் வந்து தூண்டல வெளியோட அட்டாச்மெண்ட் பண்ணி உளறீங்க. வெளியிருக்கிற நியூட்ரான் எடுத்துக்கொண்டு புரோட்டானும் அப்படியே வெளியே தள்ளுது. உள்ளே இருக்கிற நியூட்ரானும் புரோட்டானும் உள்ளே இருக்கிற நியூட்ரான் புரோட்டான் இடம் மாறிட்டே இருக்குது. அதான் உள்ள இருக்கிற கிராஃபைன் வந்து உள்ளே இருக்கிற நியூட்ரானும் புரோட்டானும் உள்ள இருக்கிற நியூட்ரானும் இந்த கிராஃபைட்டை தொடர்பு வச்சுக்கின்னு புரோட்டானாவை மாத்துது. ரெண்டுமே நடக்குது. ஆமா. இதுக்கெல்லாம் வந்து வினையூக்கியாக கிராஃபீன் பயன்படுது. அதான் கிராஃபீன் பயன்படுத்துது. அப்ப ரெண்டு செயல்பாடு நடக்குது. அதாவது ரெண்டு செயல்பாடு. இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, கிராஃபைட் வந்து கொஞ்சம் லேசாக வெளியே இருந்து உள்ளே உறிஞ்சுது அப்படின்னு நோபல் பரிசு விஞ்ஞானி சொல்றாங்க. ஆமா. இது ஒண்ணு ஆச்சுங்களா?
ம். இது ஒண்ணாச்சே. இயற்கையாகவே அணுக்கருக்குள்ள நியூட்ரானும் ம். புரோட்டானும் இடம் மாறிக்குது. எங்க கிராஃபைன் இருக்குதோ அங்க இயற்கையாவே நடக்குது வந்துட்டு. இன்னொன்னு வெளியில இருந்து இழுக்குது வந்துட்டு. 2 செயல்பாடு. இப்ப நாம எல்லாமே டபுள் செயல்பாடு. நம்மளது எல்லாமே டபுள் செயல்பாடு. நாம தான் ம். உலகத்துக்கு அறிவிக்கிறோம். 2 செயல்பாடு இருக்கு. நாம அதாவது வெளியிருந்தும் ம். வெளியிருந்து நியூட்ரானை உறிஞ்சிக் கொள்கிறது. அப்புறம் வெளியிருந்து நியூட்ரான் உள்ள வந்துச்சுன்னா புரோட்டான் ஆட்டமே ம். வெளியே தள்ளும். அது ஒரு நடவடிக்கை. அது இது வரைக்கும் வெளியிருந்து தான் நியூட்ரான் உறிஞ்சுதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப நாம என்ன சொல்றோம், அது சரிதான். அது போக ம். ம். அணுக்கருக்குள்ளேயே நியூட்ரானும் புரோட்டானும் ம். இடமா இருக்குது. ம். அதுமே வந்து 5000 ஆண்டுகளுக்கு 5000 ஆண்டுகளாக இழுத்து இது மாறுது. உள்ள நடக்கிறதுக்கு ம். 6000 ஆண்டு கழிச்சு மாறுது. இதெல்லாம் வந்து 6000 ஆண்டுகளா நடக்குது. புரியுதா? இப்ப நாம ம். என்ன பண்றோம், ம். இந்த ம். கேட்டலைஸ் அதாவது வினை யூக்கியின் மூலமாக இந்த நியூட்ரான் புரோட்டான் வேகமா செயல்படுகின்ற பொழுது பல்ஸ், அதாவது ம். பல்ஸ் தான், வேற ஒண்ணும் இல்லை. இந்த காலம்ங்கிறத ஒண்ணும் இல்லை, அது பல்ஸ் தான் கொடுக்குறோம். நானோ செகண்ட்ஸ். நானோ செகண்ட்ஸ்ல கொடுக்கறப்ப நீங்க அது அவ்வளவு வேகமா சுத்துறப்ப அவ்வளவு வேகமா நியூட்ரான் புரோட்டான் மாறிக்குது. அதே ம். மாதிரி வெளியிருந்து அதான் நியூட்ரான் தெரியுது. வேகமா உறிஞ்சிக்குது. மெல்ல உறிஞ்சிருந்து வேகமா உரியுது. இது வந்து ம். மெல்ல வேகமா உறிஞ்சுதான் சொல்லிட்டு இருந்தானுங்க. ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். இயற்கையா செஞ்சுக்கிட்டு உறிஞ்சிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இப்ப 2 இப்ப வேகமா செயல்படுது. இப்ப நாம 2 செயல்பாடு. வேகமா வெளியிருந்து இழுத்து வேகம் நியூட்ரான் வெளியே இழுத்து புரோட்டான் வெளியே தள்ளுது. அது வேகமா நடக்குது. அது உள்ளேயே ம். நியூட்ரானும் புரோட்டானும் தனக்கு தானே இடமா உள்ளேயே நியூட்ரானும் புரோட்டான் பயங்கர வேகத்துல மாறிக்கொண்டே இருக்குது. ஏன்னா பயங்கர நியூட்ரான் வேகத்துல மாறுது. பயங்கர வேகத்துல மாறுது. அப்ப 2 செயல்பாடு. இது வரைக்கும் யாரு 2 செயல்பாடு சொல்லலாம்? நாம 2 செயல்பாடு சொல்றோம். ஆமாங்க. இது இப்பதான் காலையில 2 நாளா யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப எல்லாமே நமக்கு டூயல்ல வேலை செய்யும். எல்லாமே டூயல் ஆக்டிவேஷன். 2 செயல்பாடு நடந்துகிட்டே இருக்கும். டூயல் எஃபெக்ட். எல்லாமே டூயல் தான். ஓகே. டூயல். இப்ப நம்ம டெக்னாலஜி கொண்டு வரோம் இல்லையா, நம்ம புதுசா கண்டுபிடிக்கிறதுனால நமக்கு எல்லாமே பிளஸ், எல்லாமே கூடுதலா இன்னொன்று வந்துகிட்டே இருக்கும். கூடுதல் கேரக்டர் வந்துட்டு நம்ம மூளைக்கு வேலை கொடுத்து இப்ப அவன் கிராஃபின் ஒண்ணு இருக்குது. அது சூப்பர். அது கிராஃபின் ஒண்ணு இருக்குது. அதுக்கு இந்த மாதிரி பண்புகள் இருக்குன்னு சொல்லி நிரூபிச்சுட்டாங்க. குவாண்டம் பண்பு இருக்கு நிரூபிச்சங்காட்டி தான் அவனுக்கு நோபல் பரிசு. கிராஃபினை கண்டுபிடிச்சதுக்கும் குவாண்டம் பண்புகளை கண்டுபிடிச்சது. அந்த குவாண்டம் பண்பு எவ்வளவு இருக்குது அப்படின்னு நான் சொல்றேன்னா, அது ஏன் அப்படின்னா அதுக்கு உருவமே கிடையாது, கனமே இல்லை. ஆகினால எந்த மின்சாரத்தையும் தடையில்லாம, அதாவது ஒரு பெரிய அகன்ற பாதையில ஒரே ஒத்த கார் வேகமா போகும். அதே மாதிரி ஹைவேல யார் எந்த தடையும் கிடையாது. இந்த கார் மட்டும் வேகமா போனா எப்படி இருக்கும்? ஃபாஸ்டா போயிட்டே இருக்கும். ஆமா, யாருமே அங்க கிடையாது. என்னது? யாருமே கிடையாது. எந்த ஃபிராக்ஷனும் கிடையாது. ஏன்னா இதுக்கு வடிவமே இல்ல. அந்த கனசதுரமே இல்லாதனால உருவமே இல்ல. என்னது? உருவமே இல்ல. அப்ப என்ன ஆகும்? வேகமா போகும். இதுக்கு சிங்கிள் டைமண்ட் தான் இருக்கு. அது நீல அகலம் தான் இருக்கு. நீல அகலம் இருந்துட்டாவே அதுக்கு 3D வடிவம் இல்லைன்னு அர்த்தம். 3D வடிவம் இல்லைனாவே ஃபிரிக்ஷன் குறைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். என்னது? ஃபிரிக்ஷன் குறைஞ்சதுன்னு அர்த்தம். அப்ப ஃபிரிக்ஷனுக்கு இல்ல, ஹீட் இல்ல, வெப்பம் இல்ல, உராய்வும் இல்லை. அப்ப இதை என்ன பண்றோம்னா நம்ம ஆக்சிலரேட் பண்றோம். நாம என்ன பண்றோம்? மினியேச்சர் பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ என்னது? மினியேச்சர் ஆக்சிலரேட்டர் பார்ட்டிகல். மினி பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். மினி பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர். அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணி பார்ட்டிகல் ஆக்சிலரேட்டர் பண்றான் எங்க சுவிட்சர்லாந்துல. நாம என்ற ₹1 செலவுல நம்ம கிராஃபீனுக்கு ₹1 செலவு இருந்தா போதும். கிராஃபீனுக்கு ஆமா, அப்ப 1 லட்சம் கோடி செலவு பண்ற, நம்ம ₹1 செலவு பண்றோம். ₹1 செலவுல நம்ம எந்த பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்றோம் சொல்லுங்க? இதுல எந்த பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்றோம்? அதாவது நியூட்ரான், புரோட்டானாவ அதெல்லாம் இருக்கு. எந்த பார்ட்டிகளை ஆக்சிலரேட் பண்றோம்? கிராஃபைன் என்ற பார்ட்டிகல் வச்சு செய்றோம். அத சொல்ல, அதுதான் நிக்கணும். இப்ப கிராஃபைன் அதுதான் நிக்கணும். கிராஃபைன் எதுல இருக்குது? கிராஃபைட்டுக்குள்ள இருக்கு. கிராஃபைட்டுக்குள்ள இருக்கு. கிராஃபைட் தான் கட்டமைக்குது. கிராஃபைட் அந்த கிராஃபைனோட ஃபங்க்ஷனிங் அது இயற்கையாவே உள்ள இருக்கு. ஆமா, அது கிராஃபைட் இல்லைன்னா கிராஃபீன் கிடையாது. கிராஃபீன் கிடையாது. அதான் விஷயமே.
இந்த கிராஃபைன் எப்படி தெரியுமா? ஓகே. செங்கல் மேல கார ம். பூசுற மாதிரி. இந்த கிராஃபைட் என்பது கிராஃபைன் உள்ள இருக்குது, மேல வந்து ம். கிராஃபைட் இருக்குது. செங்கல் உள்ள இருக்குது, மேல கார ம். பூசுறீங்க, அப்படிதான். என்னது? செங்கல் இருக்குது, மேல கார பூசுறோம். மேல கார பூசுறது கிராஃபைட், ம். 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 உள்ள இருக்கிறது செங்கல். செங்கல் தான் உறுதியானது. செங்கல் உறுதியானது. அந்த ஓகே. செங்கல் அந்த கார உறுதிங்கிறது செங்கல் தான் உறுதியானது. கார தட்டா வந்து செங்கல் அப்படி ஆணிடுச்சுன்னா செங்கல் வந்து 1000 டிகிரியில வெப்பப்படுத்துறங்க அடுத்த டிகிரிக்கு உள்ள இருக்க சிலிக்கான் பூரா உருகி பாறையா மாறுது. சிலிக்கான் உருகிதே செங்கலா மாறுது. ம். ம். சார் அது அப்ப அது இருக்குதான். செங்கல்ல தான் வந்து கிராஃபைட். செங்கல்ல தான் கிராஃபைட். ஐயோ, செங்கல்ங்கிற கிராஃபின் ஐயா. செங்கல் கிராஃபைன். கிராஃபைட் தான் வந்து இந்த மேல இருக்கிற கார வந்து கிராஃபைட். அப்படின்னு ஒரு கற்பனை வடிவம். அவ்வளவுதான். உங்களுக்கு நீங்க ம். வந்து ஒரு கட்டடம் கட்டுற பொறியாளர்காட்டி அதை சொல்றேன் நான். ம். கிராஃபின் உள்ள சரிங்க. ஒடிஞ்சிட்டு இருக்குது. என்ன காரை உடைச்சிட்டீங்கன்னா ம். கிராஃபின் உடைஞ்சிரும். காரை உடைச்சிங்கன்னா கிராஃபின் உடைஞ்சிரும். ஓ, ரைட். மெயின் அதான் ஸ்ட்ராங்கான பார்ட்டிகல் தான் இந்த கிராஃபைன். இப்ப அதுதான் நீங்க பென்சில் எடுத்து காகித அந்த கரிக்கோல் எடுத்து நீங்க வெள்ளத்தால ம். தேய்ச்சிங்கன்னா நீங்க தேக்க தேக்க கிராஃபின் வந்துகிட்டே இருக்கும். ம். குறையாது வந்துட்டு. ஆமா, அப்படி நீங்க ஒரு தேய்ச்சிக்கிட்டு நல்ல ஒரே ஒரு சின்னதா ஒரு புள்ளி வச்சுட்டு அது அதை வந்து விரல அழிச்சு தேய்ச்சிங்கன்னா பூரா கருப்பா மாறிடும். கூரக்கார் பாமா மாறுங்க வந்துட்டு. அந்த அந்த அது பூரா கிராஃபின் தான். அது பூரா கிராஃபைன். சரி, மின்சாரத்தை கடத்தும். நீங்க இப்ப நெகட்டிவ் மல்டிமீட்டர் செக் பண்ணுங்க, மின்சாரம் கடத்தும். ம். 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 இப்பவே நீங்க கரிக்கோல் எடுத்துங்க. கரிக்கோல் நல்லா பட்டை தீட்டிட்டு ஆ, ஆ. வெள்ளத்தால நல்லா பட்டையை தீட்டிட்டு வைங்க. 2 முனையை வைங்க. பாசிட்டிவ் நெகட்டிவ் மல்டிமீட்டர் வச்சீங்கன்னா நகர்றதை ஆ. காட்டும். ஓகே. அது அந்த கூட பண்ண தேவையில்லை. நீங்க 2 பென்சில் குச்சி இருக்கு. 2 பென்சில் குச்சி மேல கம்பியை பென்சில். வச்சுக்கிட்டு தண்ணிக்குள்ள வச்சீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் காட்டும். ஓகே. ஓகே. அது மட்டும் பபுள்ஸே வரும். என்னது? பபிள்ஸே வரும் வந்துட்டு. இதுக்கு இப்படி கூட பண்ணலாம். நீங்க வந்து 3 வோல்ட் கனெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 2 கிராஃபைட் குச்சி, 2 பென்சில் குச்சி எடுத்து தலை சீவிட்டு அப்படியே உள்ள வச்சிருங்க. உள்ள வச்சுட்டு ஒரு குச்சிக்கு பிளஸ் மைனஸ் கொடுத்தீங்கன்னா தண்ணிக்குள்ள பார்த்து பபுள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ம். 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 அவன் கிராஃபைட் ராடுன்னு சொல்றான். உண்மையாலுமே அது கிராஃபைட் ராடுங்கிறது 2010 வரைக்கும் கிராஃபைட் ராடுன்னு சொல்லி இது அந்த மாதிரி கிராஃபின் ராடுன்னு தான் சொல்லணும். கிராஃபைன் ராட் கரெக்ட். கிராஃபைன் ராட் தான் வந்து அது உண்மையானது. அவ்வளவு வேகமா இது உண்மையாலுமே கிராஃபைட் என்பது மந்த கடத்தி. என்னது? மந்த கடத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இனிமேல் அது பொய். இது சூப்பர் கடத்தி. என்னது? சூப்பர் கடத்தி. இது தெரியல யாருக்குமே. சூப்பர் கண்டக்டிவிட்டி இது. சூப்பர் கண்டக்டிவிட்டி யாருக்கும் தெரியல. இப்போ கரெக்ட். நாம எப்படி சூப்பர் கண்டக்டிவிட்டி எப்படி மாத்திரம்னா, நாம வந்து வெளியே ஒட்ட வச்சு சூப்பர் நம்ம வெளியே ஒட்ட வச்சு உள்ள இருக்கிற பார்ட்டிகள் எந்த பார்ட்டிகளுக்கு அந்த கிராஃபின் பார்ட்டிகளுக்கு நம்ம என்ன பண்ற மின்சாரத்தை கொடுக்கறப்ப அது ஆக்சிலேட்டர் ஆகுது. அது வினை யூக்கிய மாதிரி வினை யூக்கி எந்த வினை நடக்கணும்? நியூட்ரான் புரோட்டானா மாறுறது மெதுவா நடக்கிறது வந்து வேகமா வினை யூக்கி பண்றோம். அப்ப வேகமா சுத்திக்குது, வேகமா இடம் மாறுது, அல்லது வேகமா சுத்திக்குது, வேகமா வட்டம் அடிக்குது. அப்படி வேகமா வட்டம் அடிக்கிறப்ப அது உள்ள இருந்து போட்டான் ரிலீஸ் ஆகும், எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். அதை எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். போட்டான் ரிலீஸ் ஆகும். போட்டான் தான் பவர். எலக்ட்ரான் போட்டான் இந்த ரெண்டுமே வந்து வெளியே ரிலீஸ் ஆகும். எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். ஆமா, சென்ட்ரல் இருந்து எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். சென்ட்ரல் இருந்து. ஓகே. ஆமா, அந்த 3மே வெளியே ரிலீஸ் ஆகும். அதாவது எது ரிலீஸ் ஆகுன்னு காட்டுறது வந்து வினையூக்கிக்கு அப்புறம் வந்துட்டு போட்டானும் ரிலீஸ் ஆகும். அந்த போட்டானு பிளஸ் இந்த எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகுது. அப்புறம் ஆன்டி நியூட்ரானோ ரிலீஸ் ஆகும். ஆன்டி நியூட்ரானோ இந்த 3மே அதுல இருந்து வெளியே வந்துரும். 3மே வெளியில வருது. ஓகே. அதாவது எலக்ட்ரான் ரிலீஸ் ஆகும். அப்புறம் வந்து ஆன்டி நியூட்ரான் ரிலீஸ் ஆகும். காமா போட்டான் ரிலீஸ் ஆகும். அது தானாவே நடுவுல இருந்து வர்றதுனால எந்த வகையான பாதிப்பு அது பாதிக்காது. அந்த 3 தான் வந்து இந்த டபிள்யூ போசான், Z போசான், H போசான் இது கம்பேரிட்டிவ் ஆகுமாங்கய்யா? அதுதான் இந்த வேலையே பண்ணுது. அதுதான் இந்த வேலையை பண்ணுது. ஆமா. இது எதுக்கு இந்த இது வந்து வேகமா சுழல் வைக்க எல்லாமே உள்ள நடக்குது. எல்லாமே
நடக்குது. அதாவது இந்த என்னென்ன துகள் இப்ப இதுக்கு ஒரு 5-6 துகளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்னும் எத்தனையோ துகள் ம். இருக்கு. எல்லா துகளுமே அந்த அணுவுக்குள்ளதான் ம். இருக்கு. அணுக்குள்ள இருந்து தான் ரிலீஸ் ஆகுது எல்லாமே. எல்லாமே அணுவுக்குள்ளதான் இருக்கு. என்னது? எல்லாமே அணுக்குள்ள தான் இருக்கு. இனிமேல் கண்டுபிடிக்கிறது அணுவுக்குள்ளதான் இருக்கு. இப்ப இது அந்த ஒரு அணு, அந்த அணு கண்ணுக்கு தெரியாத அணுக்குள்ள 200-300 துகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் 200க்கு மேல துகள் இருக்கலாம்னு விஞ்ஞானி சொல்லியிருக்கானுங்க. இப்ப அப்ப அடிப்படை அத படிக்கிறதே வந்து இந்த அணுவை பத்தி தான் இப்ப படிக்கணும். வந்து இத பத்தி தான் வந்து படிக்கணுமே. இதுதான் வந்து பேசிக். இது வந்துட்டு இதுல இருந்து தான் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் ஆகுது இப்போ. ஆமா ஆமா. எல்லாமே வந்து இதுல இருந்து ஆனா தான் இது யாருக்கு எக்ஸ்ப்ளோர் ஆகுது. தெரியாது. இது யாருக்கு இது தெரியாது. தெரியாதுங்க. யாருக்கு இப்ப எனக்கு புரியுது வந்து. இப்ப நீங்க சொல்ல எனக்கு புரியுது. ஏன்னா எல்லாமே இதுல இருந்து தான் ஆரம்பமே ஆகுது எல்லாமே. இதுதான் வந்து அண்டத்தை கட்டமைக்கிறது. அண்டத்தை கட்டமைக்கிறது எல்லா சயின்ஸும் இதுக்குள்ளதான் இருக்குது வந்துட்டு. நீங்க அததான் சொல்றேன். உயிர் உள்ளது, உயிரற்றது, அண்டம் பேரண்டம் எல்லாம் அதுதான். கரெக்ட். இதுக்கு என்ன பண்றீங்கன்னா சிம்பிளா இப்ப இந்த எளிமையாக உறுதியான அணு கட்டமைப்பு அப்படின்னு 2012 அறிவிச்சுட்டாங்க. இதுதான் அடிப்படை. இந்தியில வெறும் எலக்ட்ரான் வேற வந்து என்ன சொன்னானுங்க, எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அடிப்படைன்னு சொன்னானுங்க. இது வந்து 100-150 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. நிறைய பிரச்சனை வருது, என்னன்னு தெரிய மாட்டேங்குன்னு சொல்லும் பொழுதுதான் அடிப்படையா அப்படி ஆராய்ச்சி பண்ணும் பொழுதுதான் இந்த மாதிரி இல்ல. 1934 1934 வீக் ஃபோர்ஸ்னு ஒண்ணு இருக்குது அப்படின்னு வீக் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அப்படியே விட்டுட்டா. அதை பத்தி ரிசர்ச் பண்ணாம அப்படியே இல்ல அவங்களுக்கு தெரியாது, அதை பத்தி தெரியாது. நீங்க ஏன் செய்யல? இப்ப இவ்வளவு பேசுறீங்க, நீங்க ஏன் செய்யல? நீங்க சொன்ன பிறகுதான் இது எங்களுக்கும் தெரியாது. நீங்க என்ன படிச்சிட்டு இருக்கீங்க? என்ன படிச்சிட்டு இருக்காது? அதுதான் நீங்க அடுத்தவங்க சொல்லும் பொழுது நீ இருங்க. அடுத்தவங்க கண்டுக்காம விட்டாங்க. நீ அடுத்தவன் நீங்க சொல்றீங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? தப்பு உங்க மேலதான். என்னது? தப்பு நம்ம மேல. நீங்க வச்சு போட்டு உடனே வெள்ளக்காரன் தான் அவனுக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா? உனக்கு என்ன? அப்புறம் அவனுக்கு தான் மூளை இருக்கான்னு அப்புறம் உனக்கு மூளை இல்லையா? அதான் அவேர்னஸ் இல்ல அவனுக்கும் கிடையாது. அவனாவது இது கண்டுபிடிச்சு வச்சிருக்க. நீங்க எடுத்து கண்டுபிடிச்சீங்க. சும்மா அணுவை துளைத்து ஏழ்கடை போட்டு சொல்லி வச்சிருக்கீங்க தவிர அது எப்படி நிரூபிக்கிறது? அது ஒரு மிகப்பெரிய கருதுகோள். இப்போ அது மிகப்பெரிய கருதுகோள். நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அது சும்மா பாடமா படிச்சுட்டு, அதுவும் சும்மா அரைகுறையா படிச்சுட்டு அப்படியே இருக்கும். இது 34ல என்ரிகோ ஃபெர்மி வந்து இந்த மாதிரி வீக் ஃபோர்ஸ் நலிந்த விசை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு போட்டு சொல்லிட்டாரு. அவர் கணக்கு போட்டு சொன்னத அதுல இருந்து 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் 1979ல அவரு அந்த என்ரிகோ ஃபெர்மி சொல்றது உண்மைதான். என்னது? என்ரிகோ ஃபெர்மி சொல்றது உண்மைதான் சொல்லிட்டு எத்தனை வருஷம் கழிச்சு? 40 வருஷம் கழிச்சு. 40 வருஷம் கழிச்சு. அவர் 1934ல சொன்னாங்க. 34, 44, 54, 64, 74, 79, 45 வருஷம் கழிச்சு இவங்க 3 பேரு அவர் சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, மின்காந்த விசையினுடைய இன்னொரு நலிந்த விசைதான் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மின்காந்த விசையும் நலிந்த விசையும் ஒண்ணுதான், அது வலிமையா இருக்கு, இது மென்மையா இருக்குன்னு சொன்னானுங்க. அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு கணக்கு போடுறானுங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து கணக்கு போட்டு அமெரிக்காரர் 2 பேருமே, ஒருத்தன் பேரு ஸ்டீபன் வைன்பர்க்னு ஒரு ஆளுமே, இன்னொருத்தர் வந்து கோஸ்லோன்னு ஒரு ஆளு, கோஸ்லோன்னு ஒரு ஆளு, கிளாஸ்கோன்னு ஒரு ஆளுமே, 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? 3 பேரும் சேர்ந்து அப்புறம் பாகிஸ்தானை சேர்ந்த அப்துல் சலாம், அவர் பெரிய விஞ்ஞானி, அணு விஞ்ஞானி. அந்த ஆளு பாகிஸ்தான பெரிய விஞ்ஞானி. அந்த ஆளு அந்த விஞ்ஞானி சேர்ந்துதான் 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு மாடல் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க வந்து ஒரு தியரட்டி மாடல், அதாவது என்ன சொல்றாங்க, ஒரு கால்குலேட் சமன்பாடு போட்டு நிரூபிக்கிறாங்க. ஆமா, அவர் சொன்னது சரிதான். இது வந்து சரி, இது சரின்னு சொல்றீங்களே, சொல்லுங்க. அங்க ஒரே சத்தமா இருக்குதுங்க. இல்ல, வண்டி வந்துச்சு, போயிடுச்சு, நிப்பாட்டாங்க. ஆமா, நீங்க நல்ல படம் போட்டிருக்கீங்க, அற்புதமா இருக்கு. அந்த பையனுக்கு சொல்லி இன்னைக்கே சொல்லி கொடுத்துருங்க அவன்கிட்ட. கண்டிப்பாங்க. அவன் எந்திரிச்சு 1/2 மணி நேரம் படிக்க சொல்லுங்க. அந்த 1/2 மணி நேரம் அது ஒண்ணுமே இல்லைங்க, அதுல 1/2 மணி நேரம் தான். சரி, 1/2 மணி நேரம் கூட தேவையில்லை. அப்படி பார்த்து படம் போட்டு இப்படித்தானே இப்ப இந்த விளக்கு இப்படிதான் எரியுன்னு சொல்லி அவனுக்கு சொல்லிட்டு இருக்க.
அவ்வளவுதான். யாரா ம். செஞ்சாரு? எங்க அப்பா செஞ்சாருன்னா, எங்க அப்பா யாரு? எங்க அப்பா வந்து என்ஜினியர் சொன்னா முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஒரு நாளைக்கு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. சரி, அதெல்லாம் இருக்கு சார். சரிங்க, கண்டிப்பா. அப்புறம் என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்? ஆ. லைக் அதான் பேப்பர் படிச்சுக்கிட்ட சொன்னீங்க, படிக்க இரு சொல்லி இருங்க. சொன்னீங்க. இது ஒரு நிமிஷம் வந்துடுறேன், இருங்க ஒரு நிமிஷம். ம். அது என்னன்னா, ஆ, ம். என்ன சொல்ல வந்தேன்? அது அந்த 3 பேரு சொன்னாங்கல்ல, ஆ, அந்த கோஸ்கோ. கோஸ்ல கிளாஸ்கோவும் இவங்கெல்லாம் சொல்றது ஒரு படம் போட்டு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்கு அடிப்படை துகள் என்னன்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு அடிப்படை இந்த துகள் வீக் ஃபோர்ஸ்ன்னு சொல்றீங்களே, ஆனா உண்மையாலுமே வீக் ஃபோர்ஸ் ம். தான் இயற்கையினுடைய வீக் ஃபோர்ஸ் தான் உண்மையான இயற்கையினுடைய செயல்பாடு. ம். இந்த பிரபஞ்சத்தை அமைப்பதோ விண்வெளி கட்டமைக்கிறதோ அந்த நலிந்த விசைதான் இந்த எல்லாத்தையும் கட்டமைக்குது. புரியுதா? ம். ம். இவனுங்க பண்றான் பாருங்க, இவனுங்க பிறந்ததை முன்னாடி சொல்றதுக்காக வலிமை விசைன்னு சொல்லிட்டானுங்க. என்னது? பொலந்ததை முன்னாடி சொல்றதுக்காக வலிமை விசைன்னு சொல்லிட்டாங்க. ஆமா, வலிமை விசைங்கிறது செயற்கையா உருவாக்குறது. என்னது? செயற்கையா உருவாக்கிறது. இவனுக்கு செயற்கையா உருவாக்கிட்டு எங்களுக்கு ம். பின்னாடிதான் இயற்கைங்கிற மாதிரி கொண்டு வர்றானுங்க. பின்னாடிதான் இயற்கைன்னு சொல்லிட்டு, ஏன்னா இயற்கையா அதை புரிஞ்சுக்கல, இயற்கை கண்டுபிடிச்சுன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிச்சாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தப்பு பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறானு, ஓ இப்ப இயற்கையாவே இது நடக்குதுடான்னு கண்டுபிடிச்சானுங்க. என்னது? ம். சரி, இயற்கையா அவ்வளவு செலவு அப்படின்னா பண்ணிருக்காங்க. அப்படின்னா அப்படின்னா இந்த நியூட்ரானுக்கும் புரோட்டானுக்கும் அந்த சரி, நியூட்ரான் புரோட்டானா மாறுது, புரோட்டான் நியூட்ரானா மாறுது, ரைட்டு. இதுக்கு அடிப்படை ம். எது? எது நியூட்ரான் புரோட்டான்? எது இப்ப நியூட்ரான் புரோட்டான் மாறுதுன்னா அது தானா மாறுதா? யார் ம். மாத்துறாங்க அப்படின்னு ம். ஆராய்ச்சி பண்றாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ண அதுல இருந்து 79ல இருந்து 84ல 2 விஞ்ஞானி வர்றாங்க. ஒரு விஞ்ஞானி பேரு கார்லோ ரூபியா, அவர் இத்தாலிக்காரரு. ம். அவருமே சைமன் சைமன் வாண்டர் மீர்னு ஒரு நெதர்லாந்துக்காரர். இந்த 2 பேரும் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, அந்த ம். துகள் முடிக்கல வேலை செய்யறாங்க. இங்க சுவிட்சர்லாந்து துகள் முடிக்கல வேலை செஞ்சும் பொழுது அவங்க என்ன பண்றாங்க, ஒரு நியூட்ரானை கொண்டு ம். புரோட்டானை வேகமா மோத வைக்கிறாங்க. ம். செயற்கை செஞ்சு பாக்குறப்ப அப்ப வந்து டபிள்யூ போசானை கண்டுபிடிக்கிறாங்க. டபிள்யூ போசானும் இந்த ஜெட்டு ம். போசானும் தான் இந்த அணுக்கரு விசைக்கு நலிந்த விசைக்கு காரணமே இந்த 2 தான் அறிவிச்சு நோபல் பரிசு வாங்கினாங்க. ம். டபிள்யூ போசானும் இந்த ஜெட்டு போசானும் தான் இந்த ம். அணுக்கரு நலிந்த விசைக்கு அடிப்படை துகள்னு கண்டுபிடிச்சாங்க. ம். சரி, இப்படி கண்டுபிடிச்சுக்கிறப்போ இந்த புரோட்டானுக்கும் நியூட்ரானுக்கும் எடை எங்கிருந்து வந்ததுன்னு கேட்டானுங்க. இந்த எடை இது மாத்துதுங்கிறீங்க, ரைட்டு. அப்ப இந்த நியூட்ரான் வந்து நியூட்ரான் வந்து பயங்கரமான எடை உடையது, புரோட்டானும் ம். பயங்கரமான எடை உடையது. அது எலக்ட்ரானை விட 1800 மடங்கு நியூட்ரான் எடை உள்ளது. அதே மாதிரி புரோட்டானும் சேம், ரெண்டுமே 1800 மடங்கு எலக்ட்ரானை விட எடை உள்ள. அப்ப எலக்ட்ரானுக்கு எடை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அது இந்த இவ்வளவு கனமான எடை எங்கிருந்து வந்ததுன்னு கேக்குறாங்க. ம். அது என்ன வேணும், 2012ல அதுக்கு காரணமே ம். ஹிக் போசான் அப்படின்னு ஹிக் போசான் கண்டுபிடிக்க. ஹிக்னு ஒரு விஞ்ஞானி பேர். அது அது ஹெச்னு சுருக்கணும், ஹெச் போசான். இந்த ஹெச் போசான் யாரும் இல்ல, நம்ம இந்தியாக்காரன் தான் அந்த போசான்ங்கிற பேரு. ஆமா, போசான் போஸ் அவர் பேரு சத்யேந்திரநாத் போஸ். அவரு தான் இந்த அடிப்படை கதாநாயகன். இந்த போசான் துகள் இருக்குன்னு கண்டுபிடிச்சு கொடுத்து உலகத்துக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தது சத்யேந்திரநாத் போஸ் தான். அவர் தான் கண்டுபிடிச்சு கொடுத்தார். அதனாலதான் அவர் பேரை அவர் இந்த போஸ் அப்படிங்கிற பேரை தான் போசான்னு மாத்திட்டாங்க. புரியுதுங்களா? அவர் தான் 1924 இதை கண்டுபிடிச்சாரு, சத்யேந்திரநாத் போஸ். அது ஐன்ஸ்டீன் படிச்சு பார்த்துட்டு அற்புதம் சொல்லி அவரு ஐன்ஸ்டீன் படிச்சு பாக்குறாரு. ஐன்ஸ்டீனுக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி இந்த அணு கட்டமைப்பு காரணமே துணை துகள்களான சில துகள்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு புள்ளி விவரத்தை போட்டு அனுப்புறாரு. ஒரு ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு என்னது தரவா, ஸ்டாட்டிக்ஸ் என்னன்னு தெரியல, ஸ்டாட்டிக்ஸ்னா ஒரு தரவா, ஸ்டேட்டஸ் மாதிரி வந்துட்டு ஸ்டாட்டிக்ஸ் இது கருத்து இது இவ்வளவு இருக்கு, இது இவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் போடுவாங்க. அந்த ஸ்டாட்டிக்ஸ் போட்டு அனுப்பிச்சு அதை படிச்சு பார்த்துட்டு ஆச்சரியம் அடைந்து பயங்கரமான விஞ்ஞானிதான்னு சொல்லிட்டு அவருக்கு நியாயமா பார்த்தா நோபல் பரிசு கிடைச்சிருக்கணும். ஆனா அதுக்கு பின்னாடி விஞ்ஞானிகள் ஒத்துக்கொண்டு இனிமேல் கண்டுபிடிக்கிற துகளுக்கெல்லாம் இந்தியாக்காரனுடைய பேரு தான் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதான் போசான் டபிள்யூ போசானுங்க ஒரு தனி துகள்.
அப்புறம் வந்து ஜெட் ம். போசானுங்கிற ஒரு தனி துகள். இதுதான் வந்து இது என்ன கடைசியில் என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த டபிள்யூ போசானும் இந்த ஜெட் போசானும் எடையை தூக்கிட்டு போறாங்கன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப இந்த எடையை தூக்கிட்டு போறப்ப இந்த எடை கொடுத்தது யாருன்னு போடுதா அதை கண்டுபிடிக்க 2012 கண்டுபிடிச்சாங்க. 2012 ம். அது ஹெச் போசான்னு கண்டுபிடி, அது ஹெச் போசான்னு சொல்லுவாங்க, ஹிக் போசான்னு ம். சொல்லுவாங்க. ம் இன்னொன்னு ம். சொல்லுவாங்க அது ஓகே. கடவுள் துகள்னு சொல்லுவாங்க. கடவுள் துகள்ங்கிறது சும்மா ஒரு பெருமைக்காக வச்சது. கடவுள் துகள்ங்கிறது ஒரு கத்திரிக்காய் கிடையாது. கார்டமன் பார்ட்டிகல். அது பேர் கார்டமன் கார்டமன் பார்ட்டிகல். பார்ட்டிகல் தான். கார்டமன் பார்ட்டிகல்னாவே தொலைந்து போனது, கண்டுபிடிக்க முடியாததுன்னு இந்த கார்டமன் என்ன தெரியுமா அர்த்தம்? தொலைந்து போனது, கண்டுபிடிக்க முடியாததுன்னு அறிவிச்சாங்க. ம். கடைசியில பார்த்தா தொலைந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. போனது கடைசியில பார்த்தா கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. ம். அது காரணம் அது அதே அந்த சுவிட்சர்லாந்து அந்த துகள் முடுக்கி தான் காரணம். துகள் முடுக்கி இல்லைன்னா இன்னும் எவனும் கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ம். 1,00,000 ம். கோடி ரூபா எல்லாம் பெரிய பணக்காரர்கள் சேர்ந்து அந்த ம். மலை அடிவாரத்துல அந்த வட்டமே வந்து 30 கிலோமீட்டர் வட்டமுடைய ஒரு பெரிய 30 கிலோமீட்டருக்கு அடியில வட்டம் போடணும்னா எத்தனை கோடி செலவு பண்ணிருக்கும்? மலையை குறைஞ்சு வட்டம் போடுறதுன்னா அது பூரா ம். ஹை கூலிங் இருக்கணும், பயங்கர கூலிங் இருக்கணும். -273 டிகிரியில கூலிங் இருக்கணும். ம். 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 -273 அது எவ்வளவு கூலிங் இருக்கணும்? சாதாரண கூல் பார்த்தீங்கன்னா 50 டிகிரிக்கு மேல இருக்காது. அது -273 கூல் கொடுக்கணும். எத்தனை கரண்ட் செலவாகிறது? என்ன சமாச்சாரம்? ம். இப்ப விண்வெளியில அந்த கூலிங் இருக்குமாயா அது? அதான் விண்வெளி தான் இந்த கூலிங் தான். விண்வெளியில் இருக்கிற கூலிங்ல இது வேலை செய்யும். அதை அந்த மாதிரி ஃபார்முலா இங்க உருவாக்கி இருக்காங்க. நம்ம ஆர்டிபிஷியலா அந்த -273 உருவாக்குறாங்க. ஓகே. நம்ம அதே தான் என்ன பண்றோம்னா, ₹1 செலவுல என்ன வந்து எலக்ட்ரானை கொடுத்து நான் வந்து ம். மின்காந்த அலைகளை கொடுத்து அவங்க பண்ற வேலையை நாம பண்றோம். அதான் வீக் என்ன வீக் நியூக்ளியர் வீக் ஃபோர்ஸ்ல இது வந்து சிம்பிளா இருக்குது வந்துட்டு. நாம பண்றது சிம்பிள். நாம என்ன பண்றோம், அந்த ஆ. 2D டைமென்ஷன் இருக்கிற 2D டைமென்ஷன் 3D டைமென்ஷன் கிராஃபின். இல்லாத அந்த கிராஃபீனை தூண்டி விடுறோம். ம். தூண்டி விடுற பொழுது என்ன கிராஃபின் பண்ணுதுன்னா, தூண்டி விடுறப்போ அதுக்கு சக்தி பயங்கரமா வந்துருது. வினையூக்கி பயங்கர சக்தி வந்துருது. ம். 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 சக்தி வர்றப்ப அந்த மெல்ல நடக்கிற அந்த நியூட்ரான் புரோட்டானா மாறுறது, புரோட்டான் நியூட்ரானா மாறுறதுக்கு அது மெல்ல நடக்கிறது வந்து இது வேகமா நடக்க வைக்குது. இயற்கையா நடக்க இது வினைக்கு கொடுத்த உடனே ஃபாஸ்ட் ஆயிடுது. அவ்வளவுதான். அதை புரிஞ்சுக்குங்க. அதான் வினைக்கு கொடுத்த உடனே ஃபாஸ்ட் ஆயிடுது. வினைக்கு தான் கிராஃபின் வந்து பண்ண உடனே இயற்கையா நடந்துட்டு இருக்கு. கிராஃபைன் கொடுக்க பார்த்து வினைக்கு ஃபாஸ்டா மூவ் ஆகி டக் டக் டக்குன்னு நடக்குது. எனர்ஜி வந்து பல மடங்கு, பல கோடி மடங்கு பெருகுது. விண்வெளியில் இருக்கிற வோல்டேஜ் வந்து வந்து ஒரு வோல்ட்டை வந்து 1 கோடியா பிரிச்சா எவ்வளவு இருக்குமோ அதுதான் அங்க வோல்டேஜ். ஒரு வோல்ட்டை 1 கோடியா பிரிச்சுன்னா கணக்கிலே வராது. அதுதான் வோல்டேஜ். நாம என்ன பண்றோம், ஹை வோல்ட் அப்படி பார்த்தா விண்வெளியில இருக்கிற வோல்டேஜை விட 1 கோடி மடங்கு அதிகமா வோல்டேஜ் கொடுக்குறோம். பாக்குறதுக்கு 1 வோல்ட் தான், ஆனா விண்வெளியோட கம்பேர் பண்றப்ப அது 1 கோடி மடங்கு சிறுசு. நாம கொடுக்கறது 1 கோடி மடங்கு பெருசு. அதுதான் 3 வோல்ட் கொடுக்குறோமா ஐயா? 3000 MeV. எவ்வளவு கொடுக்குறீங்க? ரெண்டு செல் தானே வச்சிருக்கீங்க. 2 செல்லுக்கு 3000 வோல்ட், 3000 மில்லி வோல்ட். அதான் 3000 மில்லி வோல்ட். அப்ப எத்தனை லட்சம் கோடி மடங்கு? 3 லட்சம் கோடி மடங்கு நீங்க பெருசா கொடுக்குறீங்க. அதான் 1 மடங்குன்றத 3 லட்சம் கோடி பண்ணுவது ஸ்பீட் ஆயிடுது வந்துட்டு. ஆமா, ஸ்பீடா. அது வினை யூகி. இதுக்கு பவர் யாரு கொடுக்குறான்? கிராஃபீன் கொடுத்துறோம். இந்த பவர் பூரா கிராஃபீன்ல கொடுத்துறோம். கிராஃபைன் கொடுக்குறோம். ஓகே. அது கொடுத்தோன்னே அது மெல்ல நடக்கிறது என்ன பண்ணுது? கிராஃபீன் என்ன பண்றாரு? ட்ரிகர் பண்ணிடுது. யாருக்கு தூண்டுதல் கொடுக்குறாரு? இவருக்கு பவர் கொடுத்தோன்னே, கிராஃபீனுக்கு பவர் கொடுத்தோன்னே அவங்க நியூட்ரானையும் புரோட்டானையும், அதான் நியூட்ரான் கொடுக்கும்போது நியூட்ரான் புரோட்டானா மாறுது, புரோட்டான் நியூட்ரானா மாறுது. அவ்வளவுதான். இது உள்ளே நடக்குது. என்னது உள்ளது நடக்குது? உள்ளவே நடக்குது. அதான் 3 கோடி மடங்கு அது கொடுக்கும்போது வந்து என்னன்னா டக்குன்னு மூவ் ஆகுது வந்துட்டு. இந்த வெளியே நடக்கிறது விட்டுருங்க, வெளியே நடக்குது ரெண்டாவது பேசுங்க. உள்ளேயே நியூட்ரான் புரோட்டான் மாறிக்குது. அதுதான் உள்ளவே மாறுது. ஏன்னா உள்ள கிராஃபைன் இருக்குதுல்ல, உள்ளே கிராஃபைன் இருக்குதால அந்த வினையூக்கி வந்து ட்ரிகர் பண்ணும்போது வந்து ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரானா புரோட்டானா மாத்துது. அப்படியே டக்குன்னு மாத்துது. கிராஃபைட் வந்து நேச்சுரலாவே பீட்டா டேக்கே தான். அது விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, முதல் கிராஃபைட்டை பத்தி பேசிட்டு அப்புறம் கிராஃபைட் பத்தி பேசிட்டு கிராஃபைன் பத்தி பேசணும். இந்த கிராஃபைட் வந்து இயற்கையாகவே கார்பன் 14 அப்படிங்கிற ஒரு அணு இருக்கு. அந்த கார்பன் 14ங்கிற அணு வந்து எக்ஸஸ் நியூட்ரான் இருக்கும். என்னது எக்ஸஸ் நியூட்ரான்?
எக்ஸஸ் நியூட்ரான். எல்லாமே நியூட்ரான் தான் பேசிக், எக்ஸஸ் நியூட்ரான் தான் இருக்கு. இப்ப வந்து சமமா இருந்தா அது அசையாதுன்னு அர்த்தம். அதாவது 6 உதாரணத்துக்கு எதுவாண்டா எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஒரு அணு வச்சுக்கங்க. ஒரு புரோட்டான் இருந்தா ஒரு நியூட்ரான் இருந்தா அது சமம். ஓகே. ஒரு புரோட்டானும் 2 நியூட்ரான் இருந்தா அது வந்து என்னவாகும், சிதைஞ்சு போகும். சிதைஞ்சு போகும். ஓகே. ஒண்ணு சமமா இருந்தா அது அமைதியா எந்த அதுக்கு பேர் நிலையான அணுன்னு பேரு. நிலையான அணு. ஓகே. அந்த ஒரு புரோட்டானுக்கு 2 நியூட்ரான் இருந்தா அவ்வளவுதான், அது சிதைஞ்சு தனக்கு தானே மின்சாரத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஒண்ணு சிதையுது, இன்னொன்னு வருது, இன்னொன்னு வருது, இன்னொன்னு சிதையுது, அப்படியே திருப்பி இந்த நியூட்ரான் அதிகமா இருந்தாவே அது வந்து சிதைய ஆரம்பிக்கும் அர்த்தம். நியூட்ரான் அதிகம், அதான் கூடுதல் நியூட்ரான் இருக்கும்போது அது வந்து செதஞ்சி மறுபடியும் ஒண்ணு பெருக்குது, மறுபடியும் அப்புறம் அதுல இருந்து பெருக்கு மல்டிபிள் அப்படியே ஆகிட்டே இருக்கு. ஆமா, அப்படி பார்க்கும் பொழுது அப்படி இதுக்கு கிராஃபைட்டுக்கு வந்து ஐசோடோப்னு சொல்லுவாங்க. ஐசோடோப்னா துணை துகள். அந்த ஐசோடோப்னா இந்த கார்பன் 10 எத்தனை % இருக்குன்னு கேட்டீங்கன்னா பாயிண்ட், அதாவது 98.1 விழுக்காடு வந்து கிராஃபைட் இருக்குது. மிச்சம் 1 விழுக்காடு 0.1ன்னு சொல்லுவாங்க. 1.1 மட்டும்தான் அந்த கார்பன் 14ன்னு இருக்கு. அது மேக்சிமம் கிராஃபைட் தான் இருக்கும். அதுல அதுக்கு பேரு ஐசோடோப்னு பேரு. எது ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குதோ, அதாவது எப்படின்னா 0.00 அப்படின்னு 0.001 வந்துட்டாவே அந்த அளவுக்கு தான் இது இருக்கும். எது இருக்கு, அந்த டிகே சமாச்சாரம், சிதைகிற சமாச்சாரம் அவ்வளவுதான் இருக்கும். எப்பவுமே அப்படித்தான் இருக்கும். என்னது, எப்பவுமே அந்த ஃபோர்ஸா ஆக்ட் பண்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஃபோர்ஸ் சும்மா இருக்கிறது 99 விழுக்காடு சும்மா இருக்கும். இந்த 1 விழுக்காடு தான் பயங்கர பவரா இருக்கும். பயங்கர பவர். அதுதான் அந்த அதான் ஒரு ஆட்டம் இந்த சிங்கிள் அந்த பரிணாம இது எவல்யூஷன்ல இந்த சிங்கிள் செல் மாலிகுல் தான் ஸ்பீடா இனப்பெருக்கம் செய்யுதுன்னு சொன்னீங்களேங்க. சிங்கிள் செல் மாலிகுல் ஸ்பீடா இலக்கணம் ஸ்பீட் எலக்ட்ரிக் அது அங்க கனெக்ட் ஆயிடுது. கரெக்ட் தான் வந்துட்டு. ஆமா, அந்த உயிர்கள் சரித்திரத்துல ஒற்றை செல் இறந்த வினாடி தகுந்த சூழலில் லட்சக்கணக்கில் போயிருக்கும். லட்சக்கணக்கு. அதுதான் இங்க நடக்குது இப்போ. அது இங்க நடக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எதை எடுத்தாலும் இப்ப தண்ணிக்கு பாத்தீங்கன்னா தண்ணியில ஹைட்ரஜன் இருக்குது, தண்ணியில ஆக்சிஜன் இருக்குது. சரிங்களா ஐயா? அந்த 98.9 சொன்னீங்களா, அது என்னது? அது ஸ்பேஸ். அது 98.1ங்கிறது பாத்தீங்கன்னா கிராஃபைட்டினுடைய விகிதம். அந்த சாதாரண கிராஃபைட் விகிதம். அதான் மேக்ஸிமம் கிராஃபைட்டோட விகிதம் வந்து இவ்வளவு இருக்கு. அந்த பாயிண்ட் C12 சொல்லுவாங்க. C12ங்கிறது சும்மா இருக்கிறது, C12 சும்மா இருக்கிறது, C14 இந்த ஐசோடோப்போட விகிதம் வந்து இப்படி இருக்கு. அதுக்கு பேரு C14ன்னு பேரு. என்னது, C14. புரியுதுங்க. இந்த C14 தான் ஐசோடோப். ஓகேங்க. இதுதான் இதுக்கு சிதைவு காரணம். சிதைவு காரணம் ஐசோடோப் இருக்கிறது. அதே மாதிரி ஹைட்ரஜனுக்கு ஐசோடோப் இருக்குது. டியூட்ரியம் அதாவது சிங்கிள் 1 2 3 இருக்கு. ஆமா, H1 H2 H3. H1ங்கிறது சாதாரண, H1ங்கிறது சாதாரண, H2ங்கிறது ஒண்ணு இருக்குது, H3. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா அது ஒரு நியூட்ரான் இருக்கும். அதாவது ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், ஒரு நியூட்ரான், ஒரு புரோட்டான், 2 நியூட்ரான். அவ்வளவுதான். நியூட்ரான் அதிகமாயிட்டே போகும். ஒரு புரோட்டான் மட்டும் இருந்தா H1. ஒரே ஒரு புரோட்டான் மட்டும்தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுவே H1 பேரு. அப்புறம் ஒரு புரோட்டான் ஒரு நியூட்ரான் இருந்தா H2ன்னு வரும். ஓகே. ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருந்தா H3 வரும். ட்ரைட்டியம்னா 3ன்னு அர்த்தம். டியூட்ரியம்னா 2. டியூட்ரியம். இது வந்து 1க்கு வந்துட்டு புரோட்டியம் 1. புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரைட்டியம். அத 1 2 3ங்கிற மாதிரி தான், வேற ஒண்ணும் இல்ல. ரைட். ஒரு புரோட்டான் இருந்தா ஒண்ணுதான் புரோட்டியம். இது 2 இருக்கிறதால ட்ரைட்டியம், டியூட்ரியம். இது வந்து ட்ரைட்டியம் 3. ஒரு புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. ஆமா.
ம். அதான் 1 2 3ன்னு சொல்ற அதேதான். ரைட்டுங்க. புரியுதுங்க எல்லாம். ட்ரை சைக்கிள்ங்கிறோம்ல, ட்ரை சைக்கிள் என்ன? ட்ரை சைக்கிள்ங்கிறது என்னது? ஆ 2 வீல் 2 இது அஹ், இருக்கு. 2 வீல் ட்ரை இருக்குல்ல. ட்ரை சைக்கிள்னா 2 வீலா? என்னய்யா பேசுற? ட்ரை சைக்கிள் 2 வீலா? சிங்கிள்னா ட்ரை ட்ரை சைக்கிள் சைக்கிள் அதுதான் ஏன் ட்ரை சைக்கிள் எத்தனை வீலு? நான் கேட்கறேன், நீ இன்ஜினியர் தானே. ட்ரை சைக்கிள் எத்தனை வீலு? ட்ரிபிள் இருந்தா ட்ரைடியம் சொல்லுவாங்க. அதைத்தான் சொல்றேன். ட்ரை சைக்கிளுக்கு எத்தனை வீலு? புரியல, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இப்ப ட்ரைடியம்னா ட்ரைனா 3 தானே அர்த்தம். ஆமா ட்ரைனா 3. அப்ப ட்ரை சைக்கிள் புரோட்டியம் அப்ப ட்ரை மூணு 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 சக்கரம். இழிஞ்சு போச்சு. இதுக்கு இவ்வளவு நேரம் ஒரு என்ஜினியர் வந்து ட்ரை சைக்கிளுக்கு 3 சக்கரம் 3 இல்ல வீல் இல்லைங்க, சொல்றதுக்கு இவ்வளவு நேரம். இல்ல இல்ல அத டுவல்னா 2, சிங்கிள்னா 1. இப்போ புரோட்டியம் ட்ரைட்டியம் ட்ரூட்ரியம். அதான் ட்ரைட்டியம்ன்றது நான் அதை மாத்தி சொல்றேன் நான், ட்ரூட்டியம்ன்ற மாதிரி. அந்த இதுல வந்து டூனா 2 அதான் டுவல் சிஸ்டம். இத ட்ரைட்டியம் சொன்னா 3. அத ட்ரை சைக்கிள் தான் ட்ரைட்ரியம், வேற ஒண்ணும் இல்ல. அதான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் வந்துட்டு. ட்ரைல வந்து 3 பார்ட்டிகள் இருக்கும், டூட்ரியத்துல 2 பார்ட்டிகள் இருக்கும், புரோட்டியத்துல 1 பார்ட்டிகள் இருக்கும். அவ்வளவுதான், இது ஒண்ணுமே இல்ல. அதுதான் அந்த ட்ரெயின் எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிருச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. பட் எனக்கு புரியுது நல்லா. ஆமா, அவ்வளவுதான். இத வந்து நீங்க பண்ணுங்க. இத வந்து நீங்க பண்ண வேண்டியது வேற ஒண்ணுமே இல்ல. இதுல சிம்பிள் தான். இதுல ஒண்ணு, இதுல ஒரு 4 தடவை பார்த்தோம்னா இது மனப்பாடம் பண்றதான்னு பெண்ணு இருக்குது. மனப்பாடம் பண்ணி செஞ்சுட்டு இருக்கிறீங்க. விளக்கு வேற எரிஞ்சுட்டு இருக்குது. இதுக்கு பதில் சொல்லணும்ல. இதெல்லாம் பதில் சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. சரிங்க. சரி, இன்னைக்கு வேலைக்கு போகலையா? இல்லையா, அப்ப இன்னைக்கு இல்ல. இப்ப சண்டேன்றதால இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு விட்டுட்டாங்க. நாளையில இருந்து போக வேண்டியது. நாளைக்கு காலையில போயிருவேன். ஓ, அப்ப பகல் நேரமா மாத்திட்டாங்களா? ஆமா, திடீர்னு மாத்துவீங்க. நைட்டும் மாத்துவாங்க, பகல்ல வருவேன். டே போவேன், நைட்டும் பார்த்துட்டு காலைல வருவேன். அது மாதிரி இருக்கும். இன்னைக்கு வந்து நீங்க இன்னைக்கு போகல, நாளைக்கு பகல் தான் போக போறீங்க இல்லையா? ஆமா, நாளைக்கு பகல் தான் போக போறேன். சரிங்க ஐயா, சரி. மறுபடியும் சந்தேகம் பேசு. நன்றி வச்சார். நன்றி வணக்கம்.